Hi friends, welcome to Chef Brenda Cooks. இதுதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்லேயே சிக்கன் கட்லட் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா கழுவி மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துருக்கேன். பாருங்க இந்த அரைச்சிக்கோங்க. அடுத்து மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கரம் மசால், சிக்கன் தூள் போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆன மசால் கூட அரைச்ச சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி மசாலா ரெடி ஆயிடும். நல்லா ஆற வச்சுக்கோங்க. கட்லட் செய்ய நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பவுலில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு நான் பிரெட் க்ரம்ஸ் போட்டு எடுத்துருக்கேன். வாங்க ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ண கட்லட் மசாலா போட்டு எடுத்துருக்கலாம். இதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா போட்டு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க மசாலா ரெடி ஆகி கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ கொஞ்சம் மசாலா எடுத்து கையில் வச்சு லேசாக தட்டி நம்ம பீட் பண்ணி வச்ச முட்டையில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா சைடும் கோட் பண்ணிக்கோங்க. பாருங்க இதெல்லாம் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். எல்லா கட்லட்டும் ரெடி பண்ணிவிட்டு நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண கட்லட்டை போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்திருக்கும். நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ நமக்கு இன்னும் செய்யுமே நல்லா வெந்துருச்சு. கட்லெட்டு நல்லா ரெடியானதும் இந்த மாதிரி எடுத்து ஆயிலில் நல்லா வடிச்சிட்டு தட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்க ஆயிலில் வடித்து தட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ வீட்லேயே டேஸ்டியான சிக்கன் கட்லெட் ரெடி. இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. Thanks for watching.